வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். ஆன்லைன் ஃப்ரீ தமிழ் சீரீஸில் ஒவ்வொரு இயலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டில் இயல் 4 தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி 6th 7th 8th 10th எல்லாமே வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இலக்கணத்துக்குன்னே தனியான ஒரு பிளேலிஸ்ட்டும் இருக்குது. 6th ஸ்டாண்டர்ட் தமிழ், 8th தமிழ், 9th தமிழ் அப்படின்னு சொல்லி எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்ட்டாக கல்வி ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனலில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது வேணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும், இல்லை ஒரு ரிவைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கல்வி ஐஏஎஸ் அகாடமியோடைய பிளேலிஸ்ட்டை ரெஃபர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலையுமே தேவைப்படக்கூடிய இடங்களில் ஷார்ட்கட்ஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்குது. எல்லாமே பிஒய்க்யூ பேஸ்டு கொஷின்ஸாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. ஸோ இன்றைக்கான கிளாஸ் பார்க்கலாம் பாருங்கள். 9th ஸ்டாண்டர்டில் இயல் 4 அறிவியல் தொழில்நுட்பம் பற்றி தான் இதில் பேசியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஒரு உரைநடை இருக்குது, இயந்திரங்களும் இணைய வழி பயன்பாடும். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யார் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி போகும். அதை மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மோர் தென் எனஃப். ஸோ முதல்ல பாருங்கள், ஒளிப்படி இயந்திரம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது ஃபோட்டோ காப்பியர். ஸோ தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவுக்கு கூட உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஒளிப்படி இயந்திரம் அப்படின்னு சொன்னால் ஃபோட்டோ காப்பியர். சரி, இப்போ இந்த மிஷினை பற்றி என்னென்ன தகவல்கள் இருக்குன்றத பார்க்கலாம். கல்வி, வணிகம், அரசு, தனியார் அலுவலகங்கள் என அனைத்து துறைகளிலும் நகல் எடுக்க பயன்படுகிற ஒரு முக்கியமான இயந்திரம் இது. பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது எதுக்காக நம்ம எடுக்கிறோம்? ஃபோட்டோ காப்பியர்னாலே ஜெராக்ஸ் தானே, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அந்த நகல் எடுக்க பயன்படுத்தக்கூடிய இயந்திரம் தான் இது. இதை நம்ம ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது நம்மளுடைய பேச்சு வழக்கு சொல், அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், இதை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பாருங்கள். நியூயார்க்கை சேர்ந்த காப்புரிமை சட்ட வல்லுநரும் பகுதி நேர ஆய்வாளருமான சிஸ்டர் கார்ல்சன் அவர் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இந்த அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் முக்கியமானது என்ன அப்படின்றத பார்க்கணும். இதில் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அது கொஞ்சம் முக்கியமான ஏரியா தான். கந்தகம் தடவிய துத்தநாக தட்டை கொண்டு 1938 உலகின் முதல் ஒளிப்படியை எடுத்தார். கிரேக்க மொழியில் சீரோகிராஃபி என்றால் உலர் எழுத்து முறை என்று பொருள். பார்த்து வச்சுக்கோங்க, இது முக்கியம். 1959 இந்த ஜெராக்ஸ் இயந்திரம் உலகிற்கு அறிமுகம் செய்யப்பட்டது. இன்று பல பெரிய நிறுவனங்கள் ஒளிப்படி எடுக்கும் கருவிகளை உருவாக்கி விற்பனை செய்தாலும் அவற்றிற்கு ஜெராக்ஸ் என்ற பெயரை நிலைத்துவிட்டது. ஸோ இதுதான் ஒளிப்படி இயந்திரம் பற்றிய பொதுவான கருத்துக்கள். ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று, யார் கண்டுபிடிச்சிருக்காங்க? நியூயார்க்கை சேர்ந்த செஸ்டர் கார்ல்சன் அப்படிங்கிறவர் தானே கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டோடு சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூயார்க் அப்படிங்கிறத நியூ மிஷின் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அந்த நியூ மிஷின் என்ன மிஷின்? ஜெராக்ஸ் மிஷின். புதுசாக ஒரு ஜெராக்ஸ் மிஷின் நியூவாக வாங்கிட்டு வரோம். எதில் கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரில் தான் கொண்டு வரோம். கார் பேர்லேயே இருக்குல்லையா, செஸ்டர் கார்ல்சன். ஸோ அதில் காரில் வச்சு எடுத்துகிட்டு வர்றோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இதுக்கான ஷார்ட்கட். ரொம்ப ட்ரிக்கியெல்லாம் வேணாம். உங்களால் மெமரி பண்ண முடிஞ்சால் மெமரி பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா அந்த ஷார்ட்கட்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், தொலைநகல் இயந்திரம் என்று சொல்லக்கூடிய ஃபேக்ஸ். ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். 1846 ஸ்காட்லாந்தை சேர்ந்த அலெக்சாண்டர் பெயின் என்பார் குறியீடுகளை மின்னாற்றல் ஒளியுடன் அச்சிடுவதில் வெற்றி கண்டு அதற்கு காப்புரிமை பெற்றார். ஸோ பாருங்கள், குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடும் இது. ஓகே, அடுத்து பாருங்கள், இத்தாலி நாட்டு இயற்பியல் அறிஞர் ஜியோவானி காசில்லி பாண்டலிகிராஃப் என்ற தொலை நகல் கருவியை உருவாக்கினார். ஸோ ஜியோவானி காசில்லி உருவாக்குனது தான் பாண்டலிகிராஃப். சரியா? அடுத்து பாருங்கள், 1865 பாரிஸ் நகரிலிருந்து லியான் நகரத்துக்கு தொலைநகல் சேவை தொடங்கப்பட்டது. தொலைபேசியை கண்டுபிடிப்பதற்கு 11 ஆண்டுகளுக்கு முன்பே இந்நிகழ்வு நடந்திருக்கிறது. பின்னர் அறிவியல் அறிஞர் பலரின் முயற்சியால் இந்த இயந்திரம் மேம்படுத்தப்பட்டது. 1985
ஹாங்க் மேக்னஸ்கி என்பவர் கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தார். அந்த இயந்திரத்திற்கு காமாஃபேக்ஸ் என்று பெயரிட்டு விற்பனைக்கு கொண்டு வந்தார். இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறணும். எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் ஆன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இதெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 1861 அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஸோ அந்த அலெக்சாண்டரை கொஞ்சம் இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே என்ன நம்ம ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா, அலெக்சாண்டர் குறியீடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அலெக்சாண்டருடைய குறியீடு என்ன ஒரு குறியீடு அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 846. இந்த ஜேம்ஸ் பாண்ட் நம்பர் மாதிரி 846 அப்படின்னு ஒரு நம்பர். இதுதான் அலெக்சாண்டருக்கான குறியீடு. ஓகே, அப்போ அலெக்சாண்டர் பெயின் அப்படிங்கிற பேர் வந்துடும். குறியீடு அப்படிங்கிறது கீழே அவர் என்ன உதவியோட கண்டுபிடிச்சாரு அந்த நகல் எடுக்கிற மிஷின் அப்படிங்கிறது இங்கே வந்துடும். அது போக நம்ம இதை ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, அலெக்சாண்டர் வந்து குறியீடை காட்டுப்பா, அந்த குறியீடு என்னது 846 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஃபோன் நம்பர் மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அலெக்சாண்டர் குறியீடை காட்டுப்பா 846 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அப்போ குறியீடை காட்டுப்பா, அது என்ன காட்டு, அதான் ஸ்காட்லாண்டு. ஸோ அப்போ உங்களுக்கு இது ஞாபகம் வந்துடும். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இந்த 4 வரையும் நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்க. அடுத்து பாருங்கள், ஜியோவானி காசில்லி. ஸோ அப்போ இங்கே பாருங்கள், காசி. காசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, காசி பான் கார்டை காட்டி இத்தாலிக்கு போகிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ காசிங்கிறவர் பான் கார்டை காட்டி இத்தாலிக்கு போகிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும். ஸோ காசி நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், முகமது பின் காசிம் படிச்சிருப்பீங்க. காசிம்மா காசின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஹிஸ்ட்ரியோடையே நம்ம ஷார்ட்கட்டே ஞாபகம் வச்சுக்கிறோம். ரீசன் என்ன அப்படின்னா, ஹிஸ்ட்ரி படிக்கும்போது உங்களுக்கு இதுவும் ஞாபகம் வந்துடும். சைமல்டேனியஸாக கொஞ்சம் சொல்லி பார்த்துக்க யூஸ் ஆகும், அவ்வளோதான். சரியா? ஸோ அப்போ இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஏரியா தான், கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், 1865 பாரிஸ் நகரத்தில் இருந்து லியான் நகரத்துக்கு தொலைநகல் சேவை தொடங்கப்பட்டது. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இங்கே பாருங்கள், பாலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரிஸ் லியான், அப்போ பாலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாலி அப்படிங்கிறது புத்தர் உடைய ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த லாங்குவேஜ் தான் பாலி மொழி. சரியா? ஸோ பாலி மொழி அங்கே இருந்த 6 பேரில் 5 பேருக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் 6 பேர் இருந்தாங்கன்னா அதில் 5 பேருக்கு பாலி மொழி தெரியும். புத்தர் காலத்தில் புத்த மதம் பரவனப்ப அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா திரும்ப இது உங்களுக்கு ஈஸியாக போயிடும். ஸோ அவ்வளோதான், இந்த 3 படிச்சிருக்கோம். அடுத்து பாருங்கள், ஹாங் மக்னஸ்கி என்பவர் கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தார். அந்த இயந்திரத்திற்கு காமாஃபேக்ஸ் என்று பெயரிட்டு விற்பனைக்கு கொண்டு வந்தார். கொடுத்துருக்காங்களா? ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, காமா அப்படின்னா மேக்னஸ்கி அப்படின்னு அர்த்தம். மா ஃபார் மேக்னஸ்கி அப்படின்ற மாதிரி கூட ரைமிங்காக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். மா ஃபார் மேக்னஸ்கி. சரியா? ஸோ அப்போ இது எந்த வருஷம் அப்படின்னு பாருங்கள், 985 அப்படின்னு போயிடும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது 6ல் 5ன்னு பார்த்தோமா, அதாவது பாலி லாங்குவேஜ் 6ல் 5 பேருக்கு தெரியும்னு. ஸோ இங்கே என்ன ஞாபகம் வச்சுக்கிறோன்னு பாருங்கள், 8ல் 5. அவ்வளோதான், அங்கே 6ல் 5, இங்கே 8ல் 5. மா ஃபார் மேக்னஸ்கி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்னஸ்கி அப்படிங்கிறது 5 எழுத்தில் தான் முடியும். கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். மேக்னஸ்கி 5 லெட்டர் வேர்ட். ஸோ அப்போ இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ரிவைஸ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து பாருங்கள், தானியங்கி பண இயந்திரம் அப்படின்னா என்னது, நம்ம ஏடிஎம் இருக்கு இல்லையா, ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின், அதை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இதோட இன்ஸ்பிரேஷனை பாருங்களேன், இங்கிலாந்தில் உலகின் எந்த மூலையிலோ இருந்தாலும் என் வங்கி பணத்தை எடுத்து பயன்படுத்துவதற்கு ஒரு வழியை சிந்தித்தேன். சாக்லேட்டுகளை வெளித்தள்ளும் இயந்திரத்திலிருந்து யோசனை கிடைத்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஏடிஎம்மை கண்டுபிடிச்ச ஜான் ஷெப்பர்ட் பாரன் அப்படிங்கிறவர். சரி, இப்போ இதை பற்றின பயன்பாடு இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இந்த ஜான் ஷெப்பர்டு பாரன் அப்படிங்கிற அவருடைய தலைமையில் ஒரு குழு இருக்கிறாங்க. இந்த குழு என்ன பண்ணுறாங்கன்னா, பார்க்லேஸ் அப்படிங்கிற பேங்க் லண்டனில் இருக்குது. ஸோ அங்கே 1967 ஜூன் 27 தானியங்கி பண இயந்திரத்தை நிறுவியிருக்கிறாங்க. சரியா? 67-27 ரைமிங்காக வரும் பாருங்கள். ஜான் ஷெப்பர்டு பாரன், இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இப்போ நம்ம சொன்னது தான். ஒரு பார்க்கில் ஏடிஎம் மிஷின் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பார்க்கில் ஏடிஎம் மிஷின் இருக்குது, அங்கே பாரு ஏடிஎம்மை பார்க்கில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ
பார்க்கில் ஏடிஎம்மை பாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்க்குக்கு விளையாட போகிறோம், அங்கே பணம் தேவைப்படுது, ஏடிஎம் இருக்குது, காசு எடுக்கிறோம். 67 27 சரியா? ஸோ அப்போ நீங்கள் இந்த ரைமிங் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். தென் அந்த ஏடிஎம் மிஷின் ஏரியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏசி போட்டு சில்லுன்னு தான் வச்சுருப்பாங்க, சூடுங்கிறது அடிக்காது. அப்போ ஜூன் சரியா? ஜூன் சூடு இருக்காது, சில்லுன்னு தான் இருக்கும், ஜூன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். அடுத்தது பாருங்கள், வங்கி அட்டையெல்லாம் அப்போது கிடையாது. வங்கியில் வழங்கப்பட்ட காசோலையை கொண்டு தான் பணம் எடுக்கப்பட்டது. அந்த காசோலையில் உள்ள குறியீடுகளை இயந்திரம் படித்து புரிந்து கொண்டு பணத்தை தள்ளும். பின்னர் வாடிக்கையாளர்களின் 6 இலக்க கடவுச்சொல் தருமாறு அது மேம்படுத்தப்பட்டது. இதெல்லாம் அட் ப்ரெசன்ட் நீங்களே ஏடிஎம் யூஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு தெரியும் தானே? ஸோ அதனால் இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், அட்டை தேய்ப்பி இயந்திரம் ஸ்வைப்பிங் மிஷின் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேமெண்ட் டெர்மினல், பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினல் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம பேரில் அழைச்சிட்ருக்கோம். இதை கட்டணம் செலுத்தும் கருவி என்றும் விற்பனை கருவி அப்படிங்கிற பேர்லையும் இது இருக்குது. இந்த மிஷினில் தான் இங்கே படத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது சார்ந்த விஷயங்களை பார்ப்போம். ஆட்ரியன் ஆஸ்பீல்டு என்பவர் 1962 கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்தில் காப்புரிமை பெற்றிருந்தார். ஆரம்பத்தில் பெட்ரோல் தருவதற்கு பயன்படுத்தவே காப்புரிமை தரப்பட்டது. அதுவே பின்னர் அனைத்து பயன்பாட்டிற்கும் காப்புரிமை மாற்றப்பட்டது. ஸோ முதல்ல பெட்ரோலுக்காக தான் கொடுத்தாங்க. ஸோ இதை கண்டுபிடிச்சவருடைய பேரை பாருங்க, ஆட்ரியன் ஆஸ்பீல்டு. ஓகே, ஆட்ரியன் ஆஸ்பீல்டு பேர் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இயர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1962. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கண்டிப்பாக உங்களுடைய பாஸ்வேர்டு 6 to 2, அதாவது 2 எழுத்துலேருந்து 6 எழுத்துக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 6 எழுத்து அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும். 6 எழுத்து, மேக்ஸிமம் 6, மினிமம் 2. அப்போ 6 2 வந்துடும். ஆஸ்பீல்டு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஆஸ்பீல்டு அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஆட்ரியன் ஆஸ்பீல்டு தான் கண்டுபிடிச்சாரு. பெட்ரோலுக்காக முதல்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 6ன்னு ஆரம்பிக்குது இல்லையா, அதே மாதிரிங்க ஆட்ரியன் ஆஸ்பீல்டு, 6 ஆட்ரியன் ஆஸ்பீல்டு ரைமிங்காக வந்துடும். பெட்ரோல், யாருனாலும் பெட்ரோல் போட்டுக்கிறாங்க இப்போ, 6 பெட்ரோலு. ஸோ ஓகே, அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், தென் அதுக்கப்புறம் அட்டைகளில் சில்லு என்று சொல்லப்படும் சில்லுகள் மூலம் வணிக பரிமாற்றங்கள் நடைபெறுகின்றன. ஓகே, அடுத்து பாருங்க, தமிழக அரசின் நியாய விலைக்கடை திறன் அட்டை கருவி. ஸோ இதுவும் இப்போ கொஞ்சம் ஃபேமஸான ஒன்று தான். தமிழக மக்கள் பயன்படுத்தும் குடும்ப அட்டைகள் திறன் அட்டைகளாக மாற்றப்பட்டுள்ளன. ஸோ குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய ஆதார் எண்கள், அலைபேசி எண்கள், முகவரி உள்ளிட்ட விவரங்களை சேர்த்து திறன் அட்டைகள் வழங்கப்படுது. ஓகே, காமனான ஒரு விஷயம். அடுத்து பாருங்கள், ஆளறி சோதனை கருவி பயோமெட்ரிக் டிவைஸ். பாருங்கள், ஆளறி சோதனை கருவி மனிதனின் கைரேகை, முகம், விழித்திரை ஆகியவற்றை பாருங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். கைரேகை, முகம், விழித்திரை, இது 3ல் ஏதாவது ஒன்றையோ இல்லை அனைத்தையுமே கூட யூஸ் பண்ணி நம்ம இந்த கருவியை செயல்பட வைக்கலாம். நடுவண் அரசின் ஆதார் அடையாள அட்டை பெறுவதற்கு நம்முடைய ஒளிப்படத்தையும் விழித்திரையையும் 2 கைகளின் 10 விரல் ரேகையும் பதிவு செய்கிறோம். அது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள், அரசு நிறுவனங்களில் தனியார் நிறுவனங்களிலும் வருகை பதிவுக்காக வெளியேறுவதை பதிவுக்காகவும் இக்கருவி பயன்படுத்தப்படுகிறது. ஸோ உள்ளே போகிறதுக்கு வர்றதுக்கு பயோமெட்ரிக் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, நிறைய இடங்கள்ல வந்துருச்சு இல்லையா. ஸோ அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இணைய வழி. பாருங்கள், இங்கிலாந்தை சேர்ந்த மைக்கேல் ஆல்ட்ரிச் 1979 இணைய வணிகத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இது இணைய உலகின் மற்றொரு பாய்ச்சலாக கருதப்பட்டு இருக்கு. அடுத்து பாருங்க, 1989 அமெரிக்காவில் இணைய வழி மளிகை கடை தொடங்கப்பட்டது. 1991 இணையம் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வந்தது. ஸோ இதுலேயும் நீங்கள் ஒரு 3 இயரை ஞாபகம் வைக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா 1979 ஒன்று. இந்த 79 என்ன பண்ணுறாங்க, மைக்கேல் ஆல்ட்ரிச் அப்படிங்கிறவர் இணைய வணிகத்தை ஆரம்பிக்கிறாரு. அப்போ ரிச்சாக இருக்கிறவங்க தான் இணையத்தில் வணிகம் பண்ணுவாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வணிகம் பண்ணும்போது 7 ரூபா 9 ரூபாயா மாறிடும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். மைக்கேல் ஆல்ட்ரிச் இணையத்தில் வணிகம் பண்ணுறாரு, 7 ரூபா 9 ரூபாயா மாறுது. அடுத்து பார்த்தீங்கன்னா
அப்படியே ஒரு 10 வருஷத்தை ஆட் பண்ணிங்கன்னா 1989 மளிகை கடை. சரியா? 89 மளிகை கடை. அடுத்து பாருங்கள் 1991 கொடுத்துருக்காங்க பாருங்கள். 91 மக்கள் பயன்பாடு. 1991 உங்களுக்கு எல்பிஜி ஞாபகத்துக்கு வரணும். எல்பிஜி பீப்புளுக்காக போட்ட ஒரு விஷயந்தான். இதுக்கப்புறம் தான் நம்ம லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷனுங்கிற ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணோம். ஸோ அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு வந்த ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு, 1991 ஃபஸ்ட்டு மக்கள் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க எல்பிஜி. அது அப்படி நீங்கள் ரைமிங்காக வச்சிங்கன்னா இந்த இயர் ஞாபகம் வந்துடும். அடுத்து பாருங்கள் ஐஆர்சிடிசி இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழக இணைய வழிப்பதிவு. ஸோ இதில் பெருசாக ஒன்றுமே இல்லை, நீங்கள் நார்மலாக ரீட் பண்ணாலே உங்களுக்கு இது புரிஞ்சிடும். ஸோ நம்ம இடத்துல ஸ்கிப் பண்ணுவோம். அடுத்து ஒரு பாக்ஸ் கண்டென்ட் இருக்குது பாருங்கள். அதுக்கு முன்னாடி வேறு ஒரு பாக்ஸ் இருந்துச்சு. 1990 டிம் பெர்னர்ஸ்-லீ அப்படிங்கிறவர் வையக விரிவு வலையை உருவாக்கியிருக்கிறாரு. வையக விரிவு வலை அப்படின்னா என்னது, WWW அப்படிங்கிற விஷயத்தை தான் உருவாக்கியிருக்கிறாரு. இணையத்தில் இது இல்லை அப்படின்னா உலகத்தில் அது நடக்கவே இல்லை அப்படிங்கிறது லீயின் புகழ்பெற்ற வாசகம். சரியா? ஸோ அந்தளவுக்கு இணையம் ஃபேமஸ் ஆகிட்டே இருக்குது. பாருங்கள் அவருடைய பேர் பாருங்கள், டிம் பெர்னர்-லீ. ஓகே, ஜீபும்பான் மந்திரம் சொல்கிற மாதிரி WWW அப்படிங்கிறதுக்கு லீ பெர்னர்ஸ்-லீ அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம், டிம் பெர்னர்ஸ்-லீ அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, WWW அப்படிங்கிற அந்த வெப்சைட் வந்த பிறகு தான் உலகத்துக்கே ஒரு வெளிச்சம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி உலகம் டிம்மாக தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அடுத்த பாக்ஸ் கண்டென்ட் பாருங்கள். 2002 இணைய வழி பதிவு அறிமுகப்படுத்தப்பட்ட போது சராசரியாக ஒரு நாளைக்கு 29 பயணச்சீட்டுகள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் 13 வருஷத்தில் இது பாருங்கள் எவ்வளோ அதிகரிச்சிருக்குன்னு பாருங்கள். இது எக்ஸாமுக்கு தேவையில்லை, சும்மா நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு அரசின் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் செய்யப்பட வேண்டிய பதிவு அவர்கள் படித்த பள்ளிகளிலேயே ஆண்டுதோறும் இணையத்தின் வழியாக செய்யப்பட்டு வருகிறது. ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான ஒன்று. அரசின் விலையில்லா மிதிவண்டி, மடிக்கணினி ஆகியவற்றை பற்றிய மாணவர்களின் விவரங்களும் இணையத்தில் பதிவு செய்யப்பட்டுருக்கு. இது எல்லாமே காமனான ஒரு விஷயங்கள் தான். இதை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் பாருங்கள் முக்கியமான ஒன்று, கல்வி உதவித்தொகை வழங்குவதற்கு ஆண்டுதோறும் பல போட்டித் தேர்வுகளை நடத்துகின்றன. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனறி தேர்வு, அதாவது நேஷ்னல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் அப்படின்றது வைக்கிறாங்க. 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனறி தேர்வு மற்றும் கல்வி உதவித்தொகை தேர்வு, நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாம் அப்படிங்கிறத வைக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்கள் கிராமப்புறத்தில் படிக்கக்கூடிய 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஊரக திறனறிவு தேர்வு, ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவோம், தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். ஸோ இதெல்லாம் எந்தெந்த ஸ்டாண்டர்ட் எந்தெந்த எக்ஸாம்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவிதை பேழை கொடுத்துருக்குறாங்க. ON சமகால தோழர்களை. இதை எழுதினது வைரமுத்து அவர்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெமரி லைன்ஸ் மட்டும் ஒரு ரீட் பண்ணி வச்சுக்கலாம். அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள், கரிகாலன் தன் பெருமையெல்லாம் கணிப்பொறி உள்ளே பொருத்துங்கள், ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள், ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இதில் பாருங்கள் கரிகாலன் அப்படிங்கிறவர் யார், சேரரா சோழரா பாண்டியரா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கரிகாலன் என்பது சோழ மன்னன் தான், கல்லணையை கட்டியிருப்பார் இல்லையா? ஸோ கரிகாலன் சோழன், கரிகால சோழன் நம்ம சொல்லுவோம். கரிகாலனின் இயற்பெயர் என்ன? ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஷின் இது. ஸோ அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவன், அதுதான் அவருடைய இயற்பெயர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க சைடில். கரிகால சோழனின் இயற்பெயர் திருமாவளவன், ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்கள் இலக்கண குறிப்பு கொடுத்துருக்குறாங்க, ரொம்பவே முக்கியமான ஒன்று பாருங்கள். பண்பும் அன்பும் உம்னு முடியுது பாருங்கள். இனமும் மொழியும் உம்னு முடிஞ்சிச்சுன்னா அது எண்ணும்மைகள். சொன்னோர் வினையால் அணையும் பெயர், அந்த சொன்னதுனால அவங்களுக்கு அந்த பேர் வந்திருக்கு, அதனால் அந்த வினையால் அணையக்கூடிய பெயர் அப்படிங்கிற பேர் இங்கே கொடுத்துருக்குறாங்க.
அடுத்தது பார்க்கலாம், நூல்வழி கொடுத்துருக்குறாங்க. இதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்கா, கேள்வி கேட்டிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக கேட்டிருக்காங்க. கவிஞர் வைரமுத்துவின் எந்த புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி கொஷின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கள்ளிக்காட்டு இதிகாசம் 2003 தான் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி இவர் ஒரு பத்மபூஷன் அவார்டு வாங்கின பர்சன், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், இலக்கியங்களில் அறிவியல் அப்படிங்கிற ஒரு சில விஷயம் இங்கே இருக்குது. புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்தி, இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. ஸோ அப்போ வானூர்திங்கிறது புறம் சார்ந்த விஷயம்தான், அப்படி தானே? புறம் வெளியே தானே நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறது, அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், அந்தர தார்மயனே என ஐயுறும் தந்திரத்தால் தம நூல்கரை கண்டவன் வெண்ணிரலான் பெருந்தச்சனை கூவி ஓர் எந்திர ஊர்தி ஏற்றுமின் என்றான். ஸோ எந்திர ஊர்தி ஏற்றுமின் அப்படின்னு சொல்லி சொல்கிறது சீவகனுடைய வார்த்தைங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சீவக சிந்தாமணியில் கொடுக்கப்பட்ட ஒன்று. இளம்பகம் கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த வரிகள் கொடுத்து கேட்டாங்கன்னா சீவக சிந்தாமணி, அதை ஞாபகம் வச்சுக்கிறணும். அடுத்ததாக உயிர் வகை தொல்காப்பியர் எழுதினது, இதுவும் ரொம்பவே முக்கியமான ஒன்று. பாருங்கள், ஓரறிவு ஈரறிவு உடையதை பற்றியெல்லாம் இங்கே பேசியிருப்பாங்க இந்த பாடல் வரிகள். அதே மாதிரி அந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி வெளியே இந்த டயக்ராமில் படமாகவும் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ பார்க்கலாம் இது என்னென்னு. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனனே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. ஸோ இதுதான் அந்த பாடல் வரிகள். இதற்கான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடும். இதில் பாருங்கள், இந்த பாக்ஸ் கண்டென்ட் முக்கியமானது. எப்படி கேள்வி கேட்கலாம்? முதல்ல ஓரறிவுனா என்னென்ன அறிவுங்கிறத கேட்கலாம். சரியா? ஓரறிவில் என்ன அறிவை பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க கேட்கலாம். இல்லை அப்படின்னா அதுக்கான எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்லி கூட கேட்கலாம். இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓரறிவு அப்படின்னா தொடுதல் உணர்வு தான் ஓரறிவு. யாரை நம்ம மேலே டச் பண்ணாங்கன்னா நமக்கு அது ஃபீல் ஆகும் இல்லையா? ஸோ இதுதான் ஓரறிவு. எடுத்துக்காட்டு புல் மரம். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தொட்டாஞ்சிரிங்கன்னு சொல்லி கூட ஒரு செடி இருக்கும், டச் மீ நாட் பிளான்ட் இங்கிலீஷில் சொல்லுவோம். அதை நம்ம தொட்டோம்னா அப்படியே சுருங்கிரும், திரும்ப அது விரிஞ்சிரும். ஸோ அந்த சென்ஸ் அதுக்கு இருக்குது. அதை நீங்கள் எக்ஸாம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். தொட்டாஞ்சிரிங்கி செடியை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஒன்றை நீங்கள் போட்டுருவீங்க. அடுத்து ஈரறிவு பாருங்கள், உற்றறிதல் சுவைத்தல். அப்போ கண்டிப்பாக இதில் நம்ம பார்க்குறதுல ஓரறிவு, இந்த தொடுதல் உணர்வுங்கிறது எல்லாத்துலேயுமே கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்களா? அப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்குறதும் எல்லாத்துலேயுமே வரும். 2க்கு அப்புறம் 2, 3, 4, 5, 6 வந்துடும். மூணாவதாக பார்க்குறது 3, 4, 5, 6லேருந்து வரும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், சுவைதல் இங்கேருந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நுகர்தல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், காணல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும் தான் அதுக்கு ஆடானா ஆகிட்டு போகும். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஈரறிவுனா என்ன எக்ஸ்ட்ராவாக வருது? டேஸ்ட், சுவை தான் எக்ஸ்ட்ராவாக வரும். அப்போ சுவைக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? சிப்பி, நத்தை, இதெல்லாம் சுவைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிப்பி நத்தையெல்லாம் கூட ஃபுட்டாக எடுத்துப்பாங்க. அப்போ சுவை, டேஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறணும். மூன்றாவது பாருங்கள், அப்போ தொடுதல் உணர்வு வந்துடும், சுவைத்தல் வந்துடும். மூணாவதாக நுகர்தல். ஓகே, மூன்றாவதாக நுகர்தல். 3 மூக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. ஓகே, 3 இங்கே மூக்கு, நுகர்தல் கிட்ட மூக்கு. அப்போ அதுவும் உங்களுக்கு ஒரே எழுத்தாக இருக்கு இல்லையா? அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ 3 மூக்கு. இதில் பாருங்கள், கரையான், எறும்பு, இந்த 2 தான். இப்போ நம்ம மூக்கை வச்சு என்ன பண்ணுவோம்? ஃபுட் ஐட்டத்தெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக ஸ்மெல் பண்ணிடலாம் இல்லையா? இன்றைக்கி என்ன அப்படிங்கிற அந்த ஸ்மெல்லை நம்ம பொதுவாகவே மூக்கை வச்சு ஸ்மெல் பண்ணிடலாம். அப்போ எறும்பு, கரையான் அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுட் ஐட்டத்துக்கு எறும்பு வரும். அதே மாதிரி கரையான், அதுவும் எறும்பு கூட சேர்ந்த ஒன்று தான். ஃபுட்டு வந்து கரைஞ்சி போயிடும், அந்த மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். 3னா மூக்கு அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. மூக்கு, கரையான், எறும்பு, இது ரைமிங்காக ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா கூட ஓகே தான். அடுத்த 4 அறிவு பாருங்கள், எக்ஸ்ட்ராவாக என்ன ஆட் ஆகுது? 4வது அறிவில் பார்க்குறது தான் ஆட் ஆகுது. சரியா? மூக்குக்கு மேலே தான் கண் இருக்குது. அப்போ 4வதாக எக்ஸ்ட்ரா என்ன வருது? மூக்குக்கு மேலே கண் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான், கான் அப்படின்ற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நான், கான் அப்படின்னு. நான் பார்க்குறேன், எதை பார்க்குறேன்? நண்டையும் தும்பியையும் பார்க்குறேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அப்படின்னா நான், நான் இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா? நான்.
நான் கான்னா பார்க்குறது. நான் பார்க்குறேன். என்ன பார்த்தேன்? நண்டு, தும்பி பார்த்தேன். இந்த நண்டுங்கிறது எனக்கு ஞாபகம் வரல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நான் நண்டு. இப்போ பார்த்தீங்களா இதில நான் குறில்ல வந்துச்சுன்னா நண்டு, நெடில வந்துச்சுன்னா நான். அப்படியும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சும்மா ஒரு 2 தடவை மட்டும் பாருங்க. பார்த்தீங்கன்னா நின்றும் அவ்வளோதான். அடுத்து ஐந்தறிவு பாருங்க. இதுதான் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டு. மக்களுக்கும் மாக்களுக்கும் உள்ள வேறுபாடு அப்படிலாம் நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்க. அப்ப அறிவில்லாதவங்கள விலங்குகள் கூட தான் ஒப்பிட்டு பேசுறதா சொல்லியிருப்பாங்க. அப்ப மக்களுக்கு அந்த பகுத்தறிவக்கூடிய அந்த அறிவு வேணும். இதுதான் விலங்குகளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டு. அப்ப பறவை, விலங்கு இதுக்கெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா 5 அறிவு இருக்கு. மனிதர்களுக்கு 6வது அறிவுன்னு சொல்லக்கூடிய 6த் சென்ஸ் பகுத்தறியக்கூடிய அந்த தன்மை இருக்குது. இது மனிதனுக்கு இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. இதுதான் இந்த 6 விஷயங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நகராமல் இருக்கிற விஷயம் ஓரறிவுடைய விஷயம். புல் மரம் எல்லாம் நகராதது, ஒரே இடத்துல இருக்கும். மற்ற எல்லாமே நகரக்கூடிய விஷயங்கள் தான். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இதெல்லாம் சொன்னவர் யாரு அப்படின்னு பாருங்க. ஆசிரியருடைய பேர் இங்கே கொடுத்துருப்பாங்க, தொல்காப்பியர். ஓகே, ஸோ ஓரறிவு 2 அறிவுன்னு சொல்லி அழகாக காஃபி குடிக்கும்போது உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் யாரு? தொல்காப்பியர். அதே மாதிரி பாருங்க, பல இலக்கண நூல்களுக்கு முதல் நூலாக அமைஞ்சிருக்கு. இதுல எழுத்து, சொல், பொருள் ஆகிய 3 அதிகாரங்களும் 27 இயல்களும் இருக்கு. அப்ப ஒரு அதிகாரத்திற்கு எத்தனை இயல் அப்படின்னா 9 இயல். ஸோ அப்போ டோட்டலாக 3 அதிகாரமா, 3 × 9 இயல் எவ்வளோ வரும்? 27 வந்துடும். இந்த கணக்கில் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஒருவேளை எக்ஸாமில் ஒரு அதிகாரத்திற்கு எத்தனை இயல்னு கேட்டாங்கன்னா கூட 9 அப்படிங்கிறது நீங்கள் போடணும். இந்த லெசன் முக்கியமானது. பிஒய்க்யூவில் கேட்ட கொஷின் அது. ஓரறிவு, ஈரறிவெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, எழுத்து, சொல் அதிகாரங்களில் மொழி இலக்கணங்களை விளக்குகிறது. பொருள் அதிகாரத்தில் தமிழரின் அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் இந்நூல் விளக்குகிறது. இந்நூலில் பல அறிவியல் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக பிறப்பியலில் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடற்கூற்றியல் அடிப்படையில் விளக்கியிருப்பதை அயல் நாட்டு அறிஞர்கள் வியந்து போற்றுகின்றனர். இது தமிழரின் அறிவாற்றலுக்கு சிறந்த சான்றாகும். ஸோ சும்மா 2 தடவை ரீட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நம்ம சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரிவைஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது விண்ணையும் சாடுவோம் லெசன் ஏரியா. இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, வளர்மதி இவங்களுடைய வரிசையில் தான் சிவன் இருக்கிறாரு. தமிழ்நாட்டை சேர்ந்த அறிவியலாளர் என்பது முக்கியம். ஓகே, இஸ்ரோவின் 9வது தலைவர் இவர் சிவன். வரை பற்றி அந்த லெசனில் கொடுத்துருக்குறாங்க. 9வது தலைவர். இப்பதவியை ஏற்றிருக்கும் முதல் தமிழர் இவர். 2015ஆம் ஆண்டில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குனராக இருந்து விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், அதாவது இஸ்ரோவின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறாரு. அவருடைய இன்டர்வியூ தான் இந்த லெசனில் இருக்கும். ஸோ இதில் பாருங்கள் என்ன நம்ம முக்கியமானதுன்றதை மட்டும் பார்த்துக்கலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இதில் விக்ரம் சாராபாய் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை. நிறைய தடவை டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை யார்? விக்ரம் சாராபாய். ஆரியப்பட்டா என்ற முதல் செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு இவர் தான் காரணம். அப்போ முதல் செயற்கைக்கோளின் பெயர் என்ன? ஆரியப்பட்டா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்கே இருக்குது? இதுவும் டிஎன்பிஎஸ்சி கொஷின் தான். திருவனந்தபுரத்தில் இருக்குது. ஓகே, அடுத்ததாக ஒரு செயலியை இவர் உருவாக்கியிருக்கிறாரு. அதோட பெயர் சித்தாரா. சித்தாராக்கான அப்ரிவேஷன் இங்கே இருக்குது பாருங்கள். சாஃப்ட்வேர் ஃபார் இன்டிகிரேட்டட் ட்ரஜெக்டரி அனாலிசிஸ் வித் ரியல் டைம் அப்ளிகேஷன். இந்த பேரை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து அப்துல் கலாம் அவர்கள் பற்றி கொடுத்துருக்குறாங்க. 11வது குடியரசுத் தலைவர். ரொம்ப முக்கியமான ஒன்று, இதையும் பாருங்கள். இவர் எங்கே பிறந்திருக்காரு? ராமேஸ்வரத்தில் பிறந்திருக்கிறாரு. அதே மாதிரி இந்தியாவின் ஏவுகணை நாயகன் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு பேர் இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியா, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இவர் பாரத ரத்னா விருது வாங்கியிருக்கிறாரு. தமிழ் வழியில் பள்ளி கல்வியை படிச்சிருக்கிறாரு. ஓகே, இதெல்லாம் முக்கியமானது. அடுத்தது பார்க்கலாம். வளர்மதி அவர்கள் பற்றி கொடுத்துருக்குறாங்க. இவங்களை பற்றி நமக்கு என்ன தெரியணும்? அரியலூரில் பிறந்தவங்க. 2015 தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் இவங்க தான். இது இவங்களுடைய சிறப்பான ஒரு விஷயம்.
இஸ்ரோவில் 1984ஆம் ஆண்டு முதல் பணியாற்றிட்டு இருக்காங்க. 2012 உள்நாட்டிலேயே உருவான முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் என்று சொல்லக்கூடிய ரிசாட்-1 என்ற திட்டத்தின் இயக்குனராக பதவி வச்சிருக்கிறாங்க. இதை பார்த்து வச்சுக்கோங்க. இஸ்ரோவின் செயற்கைக்கோள் திட்ட இயக்குனராக பணியாற்றிய 2வது பெண் அறிவியல் அறிஞர் இவங்க தான். ஓகே, இதுவும் கூடுதலான ஒரு விஷயம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது அருணன் சுப்பையா பாருங்க. இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் அறிவியலாளரும் திட்ட இயக்குனரும் இவர். அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏர்வாடிக்கு அருகே உள்ள கோதைச்சேரி அப்படிங்கிற ஊரில் தான் இவர் பிறந்திருக்கிறாரு. இயந்திர பொறியியல் பட்டம் வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 2013 மங்கள்யான் மங்கள்யானுடைய லைஃப் டைம் முடிஞ்சிருச்சு இல்லையா, மாம் அப்படின்னு சொல்லுவோம். மங்கள்யான் மார்ஸ் ஆர்பிட். அது மங்கள்யான் செயற்கைக்கோளை உருவாக்கிய இந்தியாவின் செவ்வாய் சுற்றுக்காலன் திட்டத்தின் திட்ட இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணன் சுப்பையா தான். எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான் இது. மாமுடைய லைஃப் ஸ்பேன் முடிஞ்சிருச்சு. மாம் மீன்ஸ் மங்கள்யான். ஓகே, அடுத்தது பாருங்க, மயில்சாமி அண்ணாதுரை இளைய கலாம் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு பேர் இருக்கு. அதே மாதிரி சந்திராயன்-1 திட்டத்தின் திட்ட இயக்குனர் இவர், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சந்திராயன்-2 திட்ட இயக்குனர் யார், சந்திராயன்-3 திட்ட இயக்குனர் யார் அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. முக்கியமானது இது. இவர் எழுதின ஒரு நூல் சொல்லியிருக்காங்க பாருங்க, கையருகே நிலா. ஸோ இதெல்லாம் இந்த லெசனில் இருந்த முக்கியமான ஏரியா. அடுத்தது அறிவை விரிவிசை, முக்கியமான ஏரியா பாருங்க. அக்னி சிறகுகள் அப்துல் கலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மின்மினி ஆயிஷா நடராஜன். ஓகே, ஏன் எதற்கு எப்படி இந்த மாதிரி கொஷின் கேட்டால் சுஜாதா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக கலைச்சொல் அறிவோம் பாருங்க. ஏவு ஊர்தி லான்ச் வெஹிக்கிள், ஏவுகணை மிசைல், கடல் மைல் நாட்டிக்கல் மைல். அடுத்து பாருங்க, காணொளி கூட்டம் வீடியோ கான்ஃபரன்ஸ், பதிவிறக்கம் டவுன்லோட், பயணியர் பெயர் பதிவு, பேசஞ்சர் நேம் போர்ட் பிஎன்ஆர்னு சொல்லுவாங்க, மின்னணு கருவிகள் எலக்ட்ரானிக் டிவைஸ். ஓகே, ஸோ இதோட இந்த இயல் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.